இங்க மத்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நற்பெயரை தடுக்க இந்த திட்டத்தினுடைய ஒரு உன்னத நோக்கத்தை சிதைப்பதற்காக தமிழ்நாடு இந்த திட்டத்தை எதிர்க்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் வைக்கிறாங்க. திரு அருணன், இல்ல நான் இந்த திட்டம் வந்த பொழுதே அதோடைய முழு விவரத்தை தேடி போனேன். ஏன்னா நம்ம அவசரப்பட்டு ஒன்றை எதிர்க்க கூடாது என்பதற்காக அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது கொஞ்சம் எதிரொலி கேட்குது, கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்க. இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது குறு சிறு நடுத்தர தொழில்துறை ஒன்றிய அரசுல அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் அதுல வழிகாட்டல்கள் இருக்கு. கைட்லைன்ஸ் ஒரு 60க்கு மேற்பட்ட வழிகாட்டல்கள். அதுல அடிப்படையில இது ஒரு கடன் வழங்கு திட்டம். அப்பெல்லாம் எனக்கு என்ன படிச்சுன்னா கடன் வழங்குறதாலே நல்ல திட்டம் தானே அப்படின்னு. ஆனா உள்ள போனா இங்க திமுக நம்ம நண்பர் பத்திரிகையாளர் சொன்னது போல ட்ரெடிஷனல் ஃபேமிலி அப்படிங்கிற வார்த்தை பாரம்பரியமான குடும்ப தொழிலாக அது இருக்கணும். ஜாதிங்கிற வார்த்தை இல்லை, எங்கேயும் இல்லை. ஆச்சாரியா சொல்லுவது சரிதான், நான் அதை மறுக்கல. ஆனா நடைமுறையில பாரம்பரிய குடும்ப தொழில்னா என்னங்கய்யா? அது யாராக சேரும்? நான் ஜாதிக்குள்ளேயே போலங்கய்யா. இப்ப எனக்கு கடன் வேணும்னா இந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த 18 தொழில்கள்ல ஒரு தொழில என்னுடைய குடும்பம் பாரம்பரியமா 2 வார்த்தையை போட்டிருக்காங்க. இப்பதான் எங்க அப்பா ஆரம்பிச்சாருன்னா வெறும் ஃபேமிலின்னு கூட பரவாயில்ல, ட்ரெடிஷனல் ஃபேமிலி பாரம்பரியமா அப்படின்னா எங்க அப்பா மட்டுமில்ல, என் தாத்தா பாட்டன் பூட்டை எல்லாரும் செஞ்சுட்டு வரணும். இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு வர்றாங்கன்னு சொல்லி கிராம அதிகாரி என்கிட்ட போய் நான் சர்டிபிகேட் வாங்கணுங்கய்யா, அடுத்ததுல இருக்குங்கய்யா. அப்பதான் நமக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, இப்ப ஒரு பிள்ளை ரொம்ப அருமையா பேசினாரு, உணர்வு பூர்வமா அவரு. இல்ல அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க கூட கேட்டீங்க விஸ்வகர்மா அந்த பகுதியில இருந்து அந்த சமூகத்துல இருந்து வந்தது, அதுல என்ன தப்பு? அது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம், அதுல இருந்து வர்றேன்னு சொல்வது இல்லை, இந்த தப்பு இல்லை. ஆனா என்னுடைய கவலை பாருங்க, நீங்க அந்த தொழில அவங்கதான் செய்யணுங்கிற மாதிரி இது ஆகுது. விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய தொழில்கள் அல்லது அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள், அந்த குடும்பம் ஒரு நசிந்த நிலையில இருக்கு, கடன் வாங்கினா ரொம்ப அதிக வட்டிக்கு கடன் வாங்கி குடும்பமே தற்கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கு போகுது அப்படின்னா அதை காப்பாற்றுவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரும். அந்த திட்டத்தை ஏன் எதிர்க்கிறீங்கிறாரு ஆசீர்வாதம். இல்ல அந்த கடன் வாங்குறது பிரச்சனைக்கு வர்றேன். அதற்கு முன்பு இதுல உள்ள சிக்கலை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த திட்டத்தின் கீழ் கடன் வாங்கணும்னா எனக்குள்ள சிக்கல், எனக்கு இந்த தொழில் தெரியும் என்கிற தகுதியை வச்சு எனக்கு கடன் தர மாட்டாங்க. சரி, ஏன் குடும்பம் பாரம்பரியமா அந்த தொழில் செஞ்சிருக்கணும், அதற்கான சான்றிதழை நான் வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போய் அதுல அடுத்த என்னன்னு பாருங்க, அந்த குடும்பத்துல இருந்து அவருக்கு ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் போகணும், ஒரு பயிற்சிக்கு. அப்ப யார் அதான் 18 வயசு போட்டிருக்காங்க. அப்ப அந்த 18 வயசுலதான் அவர் வேற படிப்புக்கு போவாரு, BA BSc MBBS BE. அங்க போக முடியாது. மாறாக அது 1 வாரம் 2 வாரம் அப்படி ஒரு மாசமோ 2 மாசமோ இருக்குது, 2 கட்டமாவோ 3 கட்டமாவோ. அதுக்குள்ள நான் போனா என் பிள்ளை இந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில இருந்து வந்த பிள்ளை வேற படிப்புக்கு போக முடியாது. தன்னுடைய குடும்ப தொழில தான் ட்ரைனிங், அதை எடுத்து முடிக்கணும். அப்பதான் அந்த லோன் என்பது அந்தந்த கட்டமாக தர்றாங்க, தவணை முறையில கிடைக்கும். இப்ப என்னுடைய கவலை, இந்த சமூகத்துல இருக்கிறவங்க இந்த தொழிலத்தான் செய்யணுங்கிற மாதிரி இது ஆகுதுங்களா இல்லைங்களா ஐயா? அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்ப லோனுக்கு வர்றேன். உண்மை ஆச்சாரியா சொன்னது உண்மை. என்ன ஐயா, எங்கேயா போய் கந்து வட்டிக்கிட்ட வாங்கி என்னென்னமோ வட்டி சொல்றாங்க இல்லையா, மீட்டர் வட்டிக்கிறாங்க, என்னென்னமோ ரொம்ப கொடுமை. அங்க போய் சிக்க கூடாது அப்படின்னா நான் என்ன கேக்குறேன், இப்ப உதாரணமா ஒரு பிள்ளை அவருடைய பாரம்பரிய குடும்ப தொழில் தச்சு வேலை அல்ல, ஆனா பாலிடெக்னிக்ல தச்சு வேலை படிச்சிருக்காப்புல, அது ITI அங்க படிச்சிருக்காப்புல. ஐயா எனக்கு இந்த தொழில் தெரியும், நான் இதை துவங்கணும், ஆகவே எனக்கு கடன் கொடுங்கன்னு போய் கேட்டா கடன் கிடைக்காதுங்கய்யா. கடனை பத்தி எவ்வளவு உணர்வு பூர்வமா பேசினாரு. இது ஏழை குடும்பம், நான் படிச்சிருக்கேன் பாலிடெக்னிக்ல போய், எனக்கு அந்த தகுதி இருக்கு, என்னால இப்ப இந்த தச்சு தொழில் செய்ய முடியும், அல்லது அந்த 18 தொழில ஒரு தொழில் செய்ய முடியும், அந்த தொழில் தொடங்கணும், எனக்கு கடன் கொடுன்னு கேட்டா கடன் தர மாட்டாங்க. கடன் பிரச்சனை இதனால தீராது. அதுதான் இங்க உள்ள சிக்கல். ஆகவேதான் அந்த பாருங்க ரொம்ப கவனமா சொன்னார் அந்த நண்பர். என்னன்னா மாநில அரசு இந்த திருத்தங்களை மட்டும் செய்ய,
செஞ்சா நல்லா இருக்குமேனு மாநில அரசு சொல்லுது. தமிழ்நாடு அரசு ஒரு தனித்துவமா இதை பத்தி யோசிக்குது. இதுல உள்ள பிரச்சனை வந்து என்னன்னா, இது நியாயமா இல்லையா? இந்த அம்சங்கள் இவங்க சொல்லுகிற இந்த அம்சம் சரியா இல்லையா? நீங்க வந்து ட்ரெடிஷனல் ஃபேமிலி பிசினஸ், பாரம்பரியமான குடும்ப தொழில் என்றாலே அது கடைசியா எங்க வந்து நிக்கும்? இதுதானுங்க பிரச்சனை. இந்த தொழில் எனக்கு தெரியும்னா தொழில் தெரிவதற்கான சர்டிபிகேட் கேளுங்க. எதுக்கு பாரம்பரிய குடும்ப தொழிலுக்கான சான்றிதழை கேக்குதுங்கய்யா? அங்கதானுங்கய்யா இடிக்குது. இத கேட்டா வந்து அவருக்கு என்னென்னமோ சொல்றாரு. இதுல ஒண்ணு அரசியல் ஒண்ணு கிடையாது. நான் தான் சொல்றேன், எனக்கெல்லாம் உடனே முதல்ல பார்த்தா சரியாதான் படிச்சு, ஆனா உள்ள போய் படிச்சு பார்த்தா இப்படி இருக்கே, இது என்னங்கய்யா நியாயம்? அப்படிதான் நான் போய் ஒரு கட்டுரை எழுதினேன். இந்த திட்டம் வந்த உடனே என்னங்க இது இப்படி இருக்குது, இது சரியா பண்ணலையே என்று. இப்ப மாநில அரசு அது ஒரு குழு போடுதல், அது எல்லாத்தையும் கேட்டாங்களா இல்லையான்னு பண்ணட்டும். இதுல உள்ள குறைகளை நம்ம ஏற்கனவே இல்லையா? பேசலாம். திரு ஸ்ரீராம், இங்க இந்த திட்டத்தை முற்று முதலமா எதிர்க்கல, ஆனா இதுல சில இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டி அதை சரி செய்யணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை வைக்கப்படுது. ஆனா அந்த கோரிக்கையை, பரிந்துரையை மத்திய அரசு ஏற்காதது ஏன்? சுருக்கமா. அதாவது இன்னைக்கு பாலகுருசாமி அவர்கள் வைஸ் சான்சலர், தமிழ்நாட்டோட முன்னாள் வைஸ் சான்சலர் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, ஒரு அழகான கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அவர் நீங்கள் பேப்பரில் லாஸ்ட் ஒரே வரி படிச்சிடுறேன். விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வி திட்டத்தை ஊக்குவிக்கும் என்றும் கூறுவதும், சமூக நீதிக்கு ஊறு விளைவிக்கும் என்பதும் மதியினத்தின் உச்சம் என்று கல்வியாளர் பாலகுருசாமி அவர்கள் சொல்லியிருக்கார். அப்பா சிஎம் ஆலாங்க, பையன் சிஎம் ஆலாம், பேரன் சிஎம் ஆலாம், அதெல்லாம் குலத்தொழில் இல்லை. அப்பா டாக்டர் ஆகலாம், பொண்ணு டாக்டர் ஆகலாம், பையன் டாக்டர் ஆகலாம், அதெல்லாம் குலத்தொழில் இல்லை. அப்பா இன்ஜினியராக இருக்கலாம், பையன் பொண்ணு எல்லாம், அதாவது எல்லாரும் பணம் எங்கெல்லாம் பணம் இருக்கோ, அதிகாரம் இருக்கோ, பல பல லட்சங்கள் சம்பாதிக்கலாமோ அப்பெல்லாம் அது குலத்தொழிலாக தெரியாது. அப்பெல்லாம் அவர் விரும்பி பார்க்குறாருன்றாங்க. இப்போ ஒரு தொழிலை ஒன்று சொல்கிற போது, இப்போ ஒரு கம்பெனி நடத்துறாரு, பெரிய பெரிய இப்போ இந்த கம்பெனி நடத்துறாரு, இந்த கம்பெனி நடத்துவர், உங்கள் டிவி கம்பெனி நடத்துவர் வந்து நாளைக்கு யார் எடுத்துன்னு வந்து அங்கே வைப்பாரு? அவர் வீட்டு ஆட்களை தான் எடுத்துன்னு வந்து வைப்பாரு. இல்ல இன்னொரு பெரிய கார்பரேட் கட்சிகளை, திமுகவின் சார்ந்த கட்சிகள்லாம் பெரிய பெரிய டிவி சேனல்லாம் நடத்துறாங்களே, அவங்க எல்லாம் யார் எடுத்துன்னு வந்து நெக்ஸ்ட் லெவல்ல போடுவாங்க? அவங்களுக்கு அப்புறம் கட்சி தொண்டர்கள் யாராவது போட்டுருவாங்களா? குலம் பார்க்காம வேற எதுவும் பார்க்காம எடுத்துன்னு வந்து சரி இனிமேல் நீங்கள் நடத்துன்னு போடுவாங்களா? எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் குலத்தொழில் தான் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்க? இல்ல உங்க குலத்தொழில நீங்க அதுல ஒத்துக்கினா இதுலயும் ஒத்துக்கோங்கன்னு சொல்ல வரீங்க. குலத்தொழில நீங்க உங்களுக்கு வசதிக்காக இன்டர்பிரேட் பண்றீங்கன்னு சொல்றேன். இல்ல பணக்காரர்கள் நீங்க அதை அங்கீகரிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஆனா நீங்க அது மாதிரி பார்வையை ஒரு மட்டமான பார்வையை பாக்குறாங்கன்னு சொல்றேன். மட்டமான பார்வை தான் உங்க பெர்செப்ஷன் சொல்றேன். இல்ல கொஞ்சம் நீங்க உங்க பெர்செப்ஷன் சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன்? இல்ல நான் குறிக்கல மட்டும் நீங்க நாகரிகம் இல்ல பாலா. இல்ல மட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. இல்ல அந்த நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் உங்களை ஏற்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பொறுமையா இருங்க. நான் பேசுறேன். நான் பேசுற போதெல்லாம் அவ்வளவு அமைதியா நான் இப்போ அமைதியா ஆரம்பிக்கும் போதே நீங்க வந்து அமைதியா தான் இருக்கு. ஆனா எல்லா வார்த்தையும் அக்செப்ட் பண்ண முடியாது. நான் அமைதியா தான் இருக்கேன். தமிழகத்துல ஊடகங்கள் எல்லாம் இல்ல வேண்டாம், நீங்க நிறைய காரணம் கற்பிக்கிறீங்க. நீங்க நிறைய காரணம் கற்பிக்கிறீங்க. இதுவரைக்கும் ஸ்ரீராம் உங்க சேனல் எல்லாமே நான் ரொம்ப அமைதியா கட்சியை பார்த்து நான் அமைதியா கஷ்டமான கேள்வியை கேட்டு நீங்க சொல்லுங்க. क्वेश्चन पेपर रेडी பண்ணி கொடுங்க. இல்ல நீங்க வேணா क्वेश्चन पेपर ரெடி பண்ணி கொடுங்க. எது கஷ்டமான கேள்வி, எது எளிமையான கேள்வி, ஒரு நிமிஷம் சொல்லுவீங்க. ஒரு நிமிஷம் நாங்க பேசறத முடிக்கிறேங்க. அதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி முடிங்க. ஆனா மட்டமான வார்த்தைங்க மட்டமான திருப்பியும் சொல்லுவீங்க. ஏன்னா அது அரசியல் செயல் அனுமதிக்க முடியாது. அந்த வார்த்தையை அனுமதிக்க முடியாது. அரசியல் செயல் அந்த வார்த்தையை அனுமதிக்க முடியாது. இதை வந்து அரசியல் செய்வது ஒரு மட்டமான தனம். அதனால மாற்றுக்கள் அந்த வார்த்தையை அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் 30 லட்சம் பேர் காஷ்மீர்ல இருந்து, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, குஜராத்ல இருந்து, அஸ்ஸாம்ல இருந்து எல்லா மாநிலத்திலையும் கைவண்ண தொழில்கள் இருக்காங்க, கை தொழில் செல்வர்கள் இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 18 அந்த மாதிரி ஆட்களின் விளிம்பு நிலைக்கு நீங்க இதுவரைக்கும் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவர்களை எதற்காக நீங்க பண்ணிருக்கீங்களா? சிறு குறு தொழில் நசுக்குகிறார்கள் சொல்றாங்களே, அந்த சிறு குறு தொழில்களுக்கு 13,000 கோடி ஒதுக்கிட்டு அவர்களுக்கு எங்க நீங்க 1000 ரூபாய்க்கு நீங்க எல்லாருக்குமா கொடுக்குறீங்க? அங்க தகுதி நடைபெறுன்னு வாய்ப்பு எடுத்துன்னு வரீங்களே, அப்போ உங்களுக்கு தகுதி இல்லாத பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு அப்போ உங்களுக்கு தோணலையா?